மனைவி கணவனை திட்டுவது ஒரு குளத்தில் கல்லெறிவதைப் போல. அதாவது உங்களுடைய மனைவி கோபத்திலோ இல்லை ஏதாவது வேலைகள் டென்ஷன்லையோ உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு குளத்தில் கல் போடுற மாதிரி கொஞ்ச நேரத்தில் தெளிவாயிரும். அதாவது நாம் ஆண்கள் தெளிவாயிருவோம். என்ன காரணம்னா, நாம் வெளியே போய் வேலை செஞ்சு குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தை கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்தா அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. அவங்களுக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறது, சமைக்கிறது, வீட்டு வேலைகளை பார்க்குறதுன்னு பல டென்ஷன் இருக்கும். அதனால் அவங்க நம்மளை திட்டும்போது ஆண்களாகிய நாம் மனைவிகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மறந்துடுவோம். அதுதான் கரெக்ட் லைஃபுக்கு. ஆண்கள் பெண்களை திட்டுவது தேன்கூட்டில் கல்லெறிவது போல. இது எப்படின்னா, நாம் வெளியே 1008 டென்ஷன் இருந்தாலும் வீட்டில் அதை மறந்துட்டு மனைவி குழந்தைகள்கிட்ட நாம் அன்பாக தான் இருக்கணும். காரணம் என்னென்னா, நாம் வேலை செஞ்சு பணத்தை ஈட்டிட்டு மனைவி கையில் கொடுக்குறோம். அதை வச்சு அவங்க குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தகப்பன்தான் அந்த குடும்பத்தை எல்லா விஷயத்துலேயும் பொறுப்போடு அப்பப்போ பார்த்துக்கணும். இப்போ நாமளே அவங்கள்ட்ட கோவப்பட்டால் வீட்டில் இருக்கிற பெண்கள், அதாவது அவங்க மனைவிகள் எப்படின்னா, அவங்க எல்லா வேலையும் வீட்டு வேலையிலேருந்து நம்மளுக்கு பணிவிடை செய்கிறது, குழந்தைகளுக்கு பணிவிடை செய்கிறது, வீட்டு வேலை செய்கிறதுன்னு பல டென்ஷன் இருக்கும். அப்போ நாம் அவங்கள அடிக்கடி திட்டணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட மனசு ரொம்ப வேதனைப்படும். அதனால தான் சொல்கிறேன், ஆண்கள் அதாவது கணவன்மார்கள் மனைவியை திட்டுவது தேன்கூட்டில் ஒரு குடும்பத்தையே கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால் மனைவிகள் எவ்வளவு தான் நம்மளை கோபத்தில் ஏதாவது பேசினாலும் அவங்களும் மறந்துடுவாங்க. அதனால் நாம் மனைவிகள்கிட்ட அன்பாக நடந்துக்கணும். எத்தனை பேர் இப்படி அன்பாக நடந்துக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.